கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள மொஸ்கோ ஏரி பகுதியில் இடம்பெற்ற படகு விபத்தில் தம்பதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். மொஸ்கோ பகுதியில் உள்ள லேக் ரொசாவ் ஏரியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 10:40 மணியளவில் படகு ஒன்று விபத்துக்குள்ளானதாக ஒன்டாரியோ மாகாண போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் பாறை மேடொன்றில் பலத்த சேதமடைந்த நிலையில் தொங்கிக் கொண்டிருந்த படகை கண்டனர். ஆனால் படகில் பயணித்த இருவரை காணவில்லை. இதனைத் தொடர்ந்து போலீஸ் ஒளியோடிகள் மற்றும் சிறப்பு மீட்புக் குழுவினர் மேற்கொண்ட தீவிர தேடுதல் நடவடிக்கையின் பலனாக சனிக்கிழமை பிற்பகல் இருவரின் சடலங்களும் நீரிலிருந்து மீட்கப்பட்டன. உயிரிழந்தவர்கள் டொரண்டோ நகரத்தைச் சேர்ந்த 32 வயதான ஆண் மற்றும் 30 வயதான பெண் என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். உயிரிழந்தவர்களின் அடையாளங்களை போலீசார் இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை. இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பான தெளிவான விவரங்கள் இன்னும் வெளியாகாத நிலையில் சம்பவம் குறித்த தீவிர விசாரணைகளை பிரேஸ் பிரிட்ஜ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இவ்விபத்து தொடர்பான தகவல்கள் ஏதேனும் தெரிந்திருப்பின் உடனடியாக போலீசாரையோ அல்லது குற்றத்தடுப்பு பிரிவையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கனடாவில் அண்மை காலமாக நீரில் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இதில் தமிழர்களும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.